ஜெய் ஆஞ்சநேயா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, புன்னகைக்க தயாராக இரு. நீ என்னிடம் வைத்த சகல கோரிக்கைகளும் நிறைவேறப் போகின்றது. நம்பிக்கையோடு இறுதி வரை கேள் குழந்தையே. உறுதியாக புன்னகைத்தே முடிப்பாய். இந்த உலக வாழ்க்கையில் இது நடக்கும், இது நடக்காது என்று யாராலும் நிர்ணயித்து கூற முடியாது. விதி என்னும் மாயை விளையாட்டில் நீ என்ன, நான் என்ன, எல்லோரும் ஒன்றுதான். மேடும் பள்ளமும் குண்டும் குழியும் வளைந்தும் நெளிந்தும் செல்லும் பாதையும் உன்னுடைய வாழ்க்கை பயணமும் ஒன்றுதான் மகளே. அதே இடத்தில் உன்னால் நிற்க இயலாது. செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்கவும் முடியாது. என்றாலும் அது எப்படிப்பட்டது என்று உனக்கு உணர்த்த மனதிலிருந்து சரியாக கூறிக்கொண்டிருப்பவன் நான். இந்த பாதையில் செல், வலது புறமாக திரும்பு, இடது புறமாக செல் என்று சரியான கோணத்தில் சரியான திசையில் உன்னை நான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்குள் இருந்து ஒரு ஒளி எப்போதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. அதை சரியாக கவனித்து சரியாக கேட்டு நான் சொல்லும் திசையில் மட்டும் நீ பயணித்துக் கொண்டு வா. உன்னை சுற்றி உன்னுடைய பாதையில் நடந்து கொண்டு வழிபோக்கர்களின் கூச்சல் உன்னுடைய மனதில் சலனத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் தான் அந்த இரைச்சலில் என்னுடைய அமைதியான குரல் உனக்கு கேட்க மறுக்கின்றது. முதலில் உன்னுடைய மனதிற்கு கடிவாளத்தை போடு. என்னுடைய குரலை மட்டும் கேட்பேன் என்று உறுதியெடு. உன்னுடன் வரும் வழிப்போக்கர்களெல்லாம் உன்னுடைய வழியை மறைத்து அவர்கள் முன்னேறுவதற்காக எதையும் கூறுவார்கள். உன்னுடைய தன்னம்பிக்கையை உடைக்கவும் துணிவார்கள். எதிர்மறையான பேச்சுக்களை சில சமயம் நீ கேட்கும் போது உண்மையில் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துதான் போகின்றாய். 1000 நல் வார்த்தைகளை நான் கூறினாலும், எத்தனையோ உத்வேகம் கொடுக்கும் நிகழ்வுகளை நான் உனக்கு புரிய வைத்தாலும், ஓரிரு எதிர்மறை வார்த்தைகளிலேயே நீ உழன்று விடுகின்றாய். எதிர்மறையை அவ்வளவு விரைவாக ஈர்த்து கொள்கின்றாய். நீ கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டும் இருக்கின்றாய். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய சுற்றத்தில் ஆட்கள் இல்லை, அரவணைப்பும் இல்லாதது போன்றுதான் உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வடியும் தருணங்களிலெல்லாம் அதை துடைத்து உன்னை தூக்கிவிட நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை அவ்வப்போது மறந்தும் விடுகின்றாய். மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் கொண்டும் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது உனது கோரிக்கைகளை எனது பாதங்களில் வைத்து விட்டாயோ அப்போதே அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளை நான் தொடங்கிவிட்டேன். அது நிறைவேறும் தருவாயில் நீயும் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கப் போகின்றது. உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. புன்னகைக்க தயாராக இரு மகளே. சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். யாமிருக்க பயமே.